படிக்கவே எரிச்சலாக இருக்கா? 10 மணி நேரம் ஒரு டாப்பிக்கை முட்டினாலும் முடிக்க முடியலையா? என்னடா பண்ணுறதுன்னு இருக்கா? பதறாதீங்க பதறாதீங்க பதறாதீங்க. ஸோ எப்போவுமே ஒரு விஷயத்த டெக்னிக்கலாக ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ அதுக்கு தான் நாங்கள் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு டெக்னிக் எடுத்து வந்திருக்கோம். என்ன டெக்னிக் அப்படின்னா பொமோடரோ டெக்னிக். ஓகேவா? ஸோ இந்த டெக்னிக் படி என்னென்னா 25 நிமிஷம் படிக்கணும், 5 நிமிஷம் பிரேக் எடுக்கணும், அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ இது எப்படி டெக்னிக்கலாக பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ இதை முதல்ல கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா ஃப்ரான்சிஸோ கிறிஸ்டலியோ. அவர் எப்போ கண்டுபிடிச்சிருக்காருன்னா 90s 80s. ஸோ அவரை எது இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு அப்படின்னா தக்காளி ஷேப்பில் இருக்க வாட்ச். இட்டாலியில் அந்த டயத்தில் வந்து டொமேட்டோ ஷேப்பில் இருக்க டைமர், வாட்ச் கூட கிடையாது, டைமர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி கிச்சனில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இவர் அதை வந்து ஸ்டடி பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா இது நம்ம எளிமையான டிஸ்ட்ராக்ஷனை கீல் பண்ணுறத விட அழகாக ஃபோக்கஸை வந்து நமக்கு சொல்லி கொடுக்குது. இதே விஷயத்த நம்மளும் பண்ணால் ஃபோக்கஸ் பண்ணால் ஈஸியாக முடிச்சிடலான்றத. ஸோ இதுதான் பர்ஃபெக்ட் ஃபார் டிஎன்பிசி மாதிரி மேசிவான ஸ்டடி திங்ஸ் இருக்கிறத ஹேண்டில் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லான டெக்னிக். ஸோ டிஎன்பிசியை பொறுத்தளவு நீங்கள் வந்து படின்னு படிச்சுட்டே இருக்கணும். ஏன்னா இங்கே சிலபஸ் ஜாஸ்தி. ஸோ நீங்கள் ஒரு 10 hours ஒரு சிலபஸ்க்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல்ல ஆரம்பிக்கிறப்ப அடுத்த 10 மணி நேரம் படிக்கிறோன்னு நீங்கள் நினைக்கிறப்பவே உள்ள ஒரு மூளை 10 மணி நேரம் படிக்கணுமா அப்படின்னு உங்களுக்கு சொல்லும். எனக்கெல்லாம் சொல்லுச்சு. அந்த பச்சையை ஒன்றும் பண்ணவும் முடியாமல் படிக்கவும் முடியாமல் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ அப்போ தான் இந்த டெக்னிக் நான் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ இது நம்மளோட எனர்ஜி வந்து பாஸ்ட் அவுட் ஆக்காமல் நம்மளை ஈஸியாக படிக்க வைக்கும். பார்க்கலாமா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு கோர் 5 ஸ்டெப்ஸ் லூப் இருக்குது. ஸோ இதில் என்னென்னா முதல்ல 5 ஸ்டெப்பு தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஒரு டாப்பிக்கை வந்து சூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு பர்டிகுலர் டாப்பிக்காக இருக்கணும் அண்ட் ரீசனபிளான டாப்பிக்காக இருக்கணும். ஒரு என்டையர் யூனிட் 6 இன்றைக்கி முடிக்கிறேன்னா எடுக்கப்படாது. ஹானஸ்ட்டாக எவ்வளோ முடிக்க முடியும்னு இருக்கோ அந்த ஒரு டாபிக் எடுக்கணும். எடுத்துகிட்டு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு 25 நிமிஷத்துக்கு ஒரு டைமர் செட் பண்ணணும். ஒரு 25 நிமிஷத்தை ஒரு பொமோடரோ அப்படி சொல்லுவாங்க. ஓகேவா? 25 நிமிஷத்துக்கு டைமர் செட் பண்ணணும். இந்த டைமர் செட் பண்ணிட்டு இதை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம போய் உச்சா போயிட்டு இருந்தோம், தண்ணி குடிச்சணும். ஹானஸ்ட் காய்ஸ். ஓகேவா? ஸோ இந்த 25 நிமிஷம் டைமர் ஆன் ஆனால் தண்ணி கிடையாது, ஃபோனு கிடையாது, யார்கிட்டையும் பேச மாட்டேன், ஒழுங்காக படிக்கணும். வேறு எதுலேயுமே ஃபோக்கஸ் இல்லாமல் படிக்க மட்டும்தான் செய்யணும். இந்த 25 நிமிஷம் தண்ணி குடிக்க மாட்டேன், பேச மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். ஏன்னா இதெல்லாம் நான் முன்னாடியே பண்ணிடுறேன். தண்ணி குடிக்காமல் அப்படிலாம் கேட்காதீங்க. தண்ணி குடிச்சிட்டு உச்சா போயிட்டு வந்து நீங்கள் இந்த 25 நிமிஷம் டைமரை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் டைமர் ஆன் பண்ணால் படிக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. ஓகேவா? நம்ம ஒன்றும் 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு இதை பண்ண போல். ஸோ வந்து நம்ம பிரெயின் டயர்ட் ஆகாது, வேறு வேலை வராது. ஜஸ்ட்டு 25 நிமிஷம் நம்ம ஃபோக்கஸ் தான். இனிஷியலாக கஷ்டமாக தான் இருக்கும், பட் போக போக பழகிடும். எனக்கும் அப்படி தான் ஆச்சு நமக்கு. ஸோ இந்த 25 நிமிஷம் முடிஞ்சோடனே இந்த பெல் அடிக்கும். நம்ம மைண்டு ரிலாக்ஸ் ஆகிடும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த பெல்லை அடித்தோன்னே அப்படியே நிப்பாட்டுறோம். உடனே இந்த ஒரு டாபிக் அப்படிலாம் இழுக்காதீங்க, அடித்தோடனே நிப்பாட்டிடுங்க. ரைட்? நிப்பாட்டிட்டு அடுத்து இந்த பெல்லை 5 நிமிஷத்துக்கு வந்து அடுத்த டைமரை வச்சிடறோம். இந்த 5 நிமிஷம் எதுக்கு அப்படின்னா நம்ம பிரெயினை ரீசெட் பண்ணுறதுக்கு. 25 நிமிஷம் படிச்சிருக்குல்ல, கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறோம். இந்த ரிலாக்ஸேஷனில் ஃபோன் நோண்டக்கூடாது, முக்கியமான கண்டிஷன். அப்படியே ரிலாக்ஸாக இருக்கிறோம். அதுக்கடுத்து மறுபடியும் இந்த 25 நிமிஷம் டைமர் ஆன் ஆகும். ஓகேவா? ஸோ 25 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் பிரேக், 25 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் பிரேக். டன்னா? ஸோ இப்படி தான் படிக்க போகிறோம். இந்த பொமோடரோவை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு ரூல் இருக்குது. ஸோ அந்த ரூலோட பேர் இன்டிவிசிபிலிட்டி. ஸோ 25 நிமிஷம் படிக்க ஆரம்பிச்சிட்டேன், ஆனால் எனக்கு இடையில ஒரு ஃபோன் வருது. நான் இந்த 25 நிமிஷம் டைமரை 15வது நிமிஷம் ஆஃப் பண்ணிட்டு 10 நிமிஷம் ஃபோன் பண்ணிட்டு திரும்ப வந்து இந்த 15வது நிமிஷத்துலேருந்து எடுக்கக்கூடாது. ஒரு தடவை இந்த லூப் வந்து பிரேக் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து தான் ஆரம்பிக்கணும். ஸோ இப்போ 15வது நிமிஷத்தில் நான் வந்து இந்த வேர்டை பிரேக் பண்ணிட்டு நான் வெளில போகிறேன்னா திரும்பி வந்து 15வது நிமிஷத்துலேருந்து டைமர் ஓடக்கூடாது. திரும்பி டைமர் 0லேருந்து 25 நிமிஷத்துக்கு தான் ஓடணும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். ஓகேவா? அதாவது அன்இன்டரப்டட் ரூல் அப்படி சொல்கிறாங்க. அதாவது இந்த 25 நிமிஷத்தை பிரேக்கே பண்ணக்கூடாது. பிரேக் பண்ணால் 25 நிமிஷம் 0லேருந்து ஃபர்ஸ்ட்லேருந்து 2 ஆகும். அதுக்கப்புறம் இன்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஸோ நம்ம வீட்டில் ஏதாவது முக்கியமான வேலை சொல்லியிருப்பாங்க, நமக்குமே பண்ண வேண்டிய முக்கியமான வேலை ஏதாவது இருக்கும். இவ்வளோ நேரம் நம்ம மூளை அதை மறந்துருக்கும். இப்போ இந்த செகண்ட் இந்த புக்கில் 2வது பேஜ் இருப்ப சூதி ஈபி பில் கட்டலை அப்படி வந்து சொல்லும் நம்ம கிட்ட. ரைட்? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம மூளை அப்போ தான் நம்ம கிட்ட சொல்லும். அண்ட் இதில் ஒரு சில விஷயங்கள் அவாய்ட் பண்ண முடியாததாகவும் இருக்கலாம். ஸோ என்ன பண்ணுங்கன்னா ஒரு எம்டி பேஜை வந்து நீங்கள் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் நம்மளோட டிஸ்ட்ராக்ஷன் சீட்ஸ். அதாவது முக்கியமான விஷயங்களை நம்ம மறந்து இப்போ ஞாபகம் வருது இல்லையா, அதை ஓகே பில்லு கட்டணும் அப்படி எழுதி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த பொமோடரோ முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த 5 மினிட்ஸ்லையோ இல்லை இந்த கம்ப்ளீட் செட்டை முடிச்சதுக்கப்புறமோ நீங்கள் போய் அந்த வேலையை பண்ணலாம். நீங்கள் எழுதி வச்சுருக்கீங்கன்றதுனால நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் ஓகே நான் இதெல்லாம் பண்ணணும்னு நினச்சிருக்கேன், நீங்கள் அதை பார்த்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஷீட்டுக்கு பேர் டிஸ்ட்ராக்ஷன் சீட்.
ஸோ இது நீங்கள் படிக்கிறப்போ வர இன்டர்னலாக வர டிஸ்ட்ராக்ஷன்ஸை எழுதிட்டு நீங்கள் இந்த பொமோடோரோ முடிச்சதுக்கப்புறம் போய் அதை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து எக்ஸ்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது கால் பண்ணலாம், இல்லை ஏதாவது தேவைப்படுதுன்னு உங்களை கூப்பிடலாம். அவங்க எல்லாருக்கிட்டே ஒரே வார்த்தை நான் படிக்கிறேன்னு சொல்லிடுங்க. ஒருவேளை வந்து ஒரு பெரிய சீட்டில் நீங்கள் படிக்கிறேன் அப்படின்னு எழுதி ஒட்டி வச்சுக்கோங்க. வீட்டில் யாராவது இருந்தால் அதை காட்டிட்டு போய் சாப்பிட்டுக்கிறதுங்க. இல்லை யாராவது ஃபோன் பண்ணுறாங்கன்னா ஒரு கஸ்டமைஸ் மெசேஜ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் படிக்கிறேன், இப்போ என்னால் பேச முடியாத, ஐ வில் கால் யூ பேக், அந்த மாதிரி இருக்கலாம். இல்லை நீங்கள் வந்து கொஞ்சம் கன்சர்வேட்டிவான பர்சன்னா ஐம் பிஸி நவ், ஐ கான்ட் டாக் டு யூ, அப்புறமா நான் பேசுகிறேன்ற ஒரு மெசேஜ் கூட நீங்கள் அனுப்பிக்கோங்க. ஓகேவா? ஸோ சம்ஹவ் எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பிளாக் பண்ணிவிடுங்க. வேறு வழியே இல்லாமல் இந்த சைக்கிளை பிரேக் பண்ணால் ஹானஸ்ட்டாக ஃபர்ஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இங்கே யாரும் உங்களை பார்க்கலன்றதில்ல, நீங்கள் உங்களுக்கு உண்மையாக இருக்கீங்கன்றது தான் இங்கே முக்கியமே. ஓகேவா? ஸோ இப்போது பொமோடோரோவில் எப்படி பிரேக் ஆகாமல் படிக்கிறதுன்னு பேசிட்டோம். அடுத்த 5 நிமிஷம் பிரேக் என்ன பண்ணுறது? ஸோ அடுத்த 5 நிமிஷம் பிரேக்கை ஹானஸ்ட்டாக சூப்பராக யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் இந்த 25 நிமிஷம் முன்னாடி முட்டி படிச்சிங்கல்ல, அது உங்கள் மூளையில் நிற்கணுமா இல்லையான்னு முடிவு பண்ண போகுது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரூலுக்கு பேர் கோல்டன் ரூல். இந்த பிரேக் வந்து எதுக்குன்னா ரெக்கவரிக்கு தான். திரும்ப எடுத்துகிட்டு போய் ஃபோன் நோண்டி உங்கள் பிரெயினை மறுபடியும் டைவெர்ட் பண்ணுறதுக்கு கிடையாது. ஸோ இந்த 5 மினிட்ஸ்லையும் நோ மொபைல் தான். ஓகேவா? ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு இடையில அந்த கால்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருந்தால் எடுத்து அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு உடனே வச்சிடலாமே தவிர மறுபடியும் ஃபோன் பார்க்கக்கூடாது. எஸ்பெஷலி வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் இந்த மாதிரி எதையுமே பார்க்கக்கூடாது. ஏன் அப்படின்னா இதில் வந்து கண்டென்ட் மாறிட்டே இருக்கும், உங்கள் பிரெயினோட ஃபோக்கஸ் போயிடும். ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன படிச்சிங்க அப்படின்றத பற்றி வேணால் நீங்கள் யோசிக்கலாம். அதை நீங்கள் படித்ததை பற்றி திங்க் வேணால் பண்ணலாமே தவிர வேறு எந்த சோஷியல் மீடியாஸும் போகக்கூடாது. ஸோ இந்த 5 மினிட்ஸில் வேறு என்னங்க பண்ணலாம் அப்படின்னா, நல்லா காலை நீட்டிங்க, நல்லா மசில்ஸை ஸ்ட்ரெச் பண்ணுங்கள், போய் தண்ணி குடிச்சிட்டாங்க. நீங்கள் 25 நிமிஷமாக தண்ணி குடிக்கல, போயிட்டு தண்ணி குடிங்க, நல்லா ப்ரீத் பண்ணுங்கள், வெளியே பாருங்கள், ரிலாக்ஸ்டாக திங்ஸ் எல்லாம் பாருங்கள். இது உங்களுக்கு ஐஸுக்கு ரெஸ்ட் கொடுக்கும். ஞாபகமாக ஃபோன் நோண்டாதீங்க, படிக்கணும், பாஸ் ஆகணும்ல, ஃபோன் எடுக்காதீங்க. ஸோ அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் இப்படியே பண்ணிட்டே இருக்காது. 25 நிமிஷம் 5 நிமிஷம் போயிட்டே இருக்குமானா இல்லை. ஸோ அதுக்கும் ஒரு செட் சிஸ்டம் வச்சுருக்காங்க. ஸோ அது என்னென்னா 4 சைக்கிள் வந்து ஒரு பொமோடோரோ செட்டு. ஓகேவா? 4 பொமோடோரோஸ் முடிச்சிட்டா ஒரு செட்டு. ஸோ அந்த 4 தடவை 25 நிமிஷம் படிக்க போகிறீங்க, 5 நிமிஷம் பிரேக். அதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா 4வது தடவை 25 நிமிஷம் முடிச்சதுக்கப்புறம் 15லேருந்து 30 நிமிஷம் வந்து நீங்கள் வந்து பிரேக் எடுத்துக்கலாம். ஸோ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். ஸோ இதுதான் என்ன பண்ண போகுது அப்படின்னா, நீங்கள் இவ்வளோ நேரம் படித்ததுக்காக பிரெயினில் ரொம்ப நாள் இருக்கிறதுக்காண்டி ஹோல்ட் பண்ணி வச்சுக்க போகுது. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த பிரேக்கில் என்ன பண்ணலான்னு ஒரு செட் இருக்குது. முதல்ல போய் நல்லா சாப்பிட்லாம், லைட்டாக நிறைய சாப்பிட்டு தூங்கிடக்கூடாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடக்கலாம். 1 or 2 சாங்ஸ், மேக்ஸிமம் 1 சாங்கோட நிப்பாட்டிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் அடுத்து படிக்க போகலாம். அண்ட் இப்போது அந்த டிஸ்ட்ராக்ஷன் ஷீட் வச்சுருந்தீங்களா, அதுலேருந்து தான் ஃபில் பண்ணலாம், அதுலேருந்து தான் முடிக்கலாம். யாருக்கான் ஃபோல்ட் பண்ண வேண்டியது இருந்துச்சு, வேறு ஏதாவது பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா இப்போ பண்ணி முடிக்கலாம். ஓகேவா? ரைட்டுமா? இது எப்படி டிஎன்பிசி யூஸ் பண்ணுறது? ரைட். ஸோ டிஎன்பிசியை பொறுத்தளவு இது ஒரு பல்க் சிலபஸ். ஸோ இதை ரெண்டு விதமாக யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதே மாதிரி 25 மினிட்ஸ் 5 மினிட்ஸ்லேயே போகலாம். 25 மினிட்ஸ் படிக்கணும், 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கணும், அப்படி போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா டபுள் பொமோடோரோ, 50 நிமிஷம் படிக்கணும், 10 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கணும். ஸோ இதை மாதிரி 2 சைக்கிள் முடிச்சோன்னா 15 மினிட்ஸ் to 30 மினிட்ஸ் பிரேக் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி எப்படி பண்ணணும்? அப்படி பண்ணிகிட்டு இருக்கப்போ எனக்கு இடையில என்ன ஆகுதுன்னா, நான் 50 நிமிஷம் படிக்கணும்னு நினச்சேன், ஆனால் 45 நிமிஷத்துலேயே நான் படித்து முடிச்சிட்டேனே, நான் அடுத்து என்ன பண்ணுறது? ஃபோன் இல்லாமல் நோ 50 மினிட்ஸ்னா 50 மினிட்ஸ், 25 மினிட்ஸ்னா 25 மினிட்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி இடையில கண்டென்ட்டை நான் முன்னாடியே முடிச்சிட்டேன்னா அதை ரிவைஸ் பண்ணுங்க, திரும்ப அதை ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணுங்க. அதுதான் ரூல். ஓகேவா? ஸோ ஓவர் லேர்னிங் திரும்ப ரிவைஸ் பண்ணி பார்க்கணுமே தவிர அந்த டைமை பிரேக்காக கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகேவா? சரி, ஏன் நான் பொமோடோரோ பண்ணணும்? இதில் என்ன ஃபேக்ட் இருக்குது? நான் ஏன் அதை நம்பணும்னு கேட்டிங்கன்னா, சிம்பிள் காய்ஸ். அடுத்து 25 நிமிஷம் நம்ம படிக்க தான் போகிறோன்னு முடிவு பண்ணுறோன்னா தள்ளி போட மாட்டோம், ப்ரொகாசினேஷன் பண்ண மாட்டோம். இப்போ 2 மணிக்கு படிக்கணும்னு நினச்சா சரி ஒரு 2:30க்கு படிப்போம்னு நீங்கள் நினைக்க மாட்டீங்க. டைமர் ஆனால் நீங்கள் படிக்கணும் அப்படின்ற ரூலுக்குள்ளே ஒரு 2 or 3 டேஸ்க்குள்ளேயே நீங்கள் அந்த மைண்ட் செட்குள்ளே வந்துடுவீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு அது ஈஸியாகிடும். ஸோ அதுக்கடுத்து அடுத்து ஒரு 3 மணி நேரம் படிக்க போகிறோன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு மாதிரி டைம் ஆன்சிட்டி ஐயோ அப்படின்னு ஆயிரும். ஸோ இப்போ வந்து அடுத்து 25 நிமிஷம் தான் நம்ம படிக்க போகிறோன்றப்ப நம்ம பிரெயின் பதறாது, கொஞ்சம் நிதானமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, நம்ம பல்காக படிக்கிறப்போ நம்ம பிரெயின் வந்து என்ன ஆகுனா இவ்வளோ விஷயங்களை மண்டைக்குள்ளே போட்டு கொடைன்னு கொடையும். ஸோ அதுக்கு இந்த சிஸ்டம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அதே மாதிரி ஃபேட்டிக் எவ்வளோ நேரம் படிச்சுட்டே இருக்குதுப்பா அப்படின்ற மாதிரி தாட்ஸை வந்து இதை வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணும். ஓகேவா? வீடியோ லாங்காக போகுதுன்னு நினைக்காதீங்க. அவ்வளோதான், முடிச்சிட்டேன். ஸோ இப்போது ரெண்டு விதத்தில் இந்த பொமடோரா வந்து யூஸ் பண்ணலாம். எப்படி அப்படின்னா, லோடெக்கு, இதுக்குன்னு எந்த வித டெக்னாலஜி யூஸ் பண்ணாமல் ஒரு ஸ்டாப் வாட்ச்சு, ஏதோ கிச்சன் வாட்ச், என்னவோ ஒரு ஸ்டாப் வாட்ச் 25 நிமிஷத்துக்கு டைமரை போட்டுட்டு யூஸ் பண்ணலாம். ஒரு பேப்பர் பெனில் எழுதி வச்சுக்கலாம். ஓகே, இது 25 நிமிஷம், அடுத்த 5 நிமிஷம், அடுத்து 25 நிமிஷம் இந்த செட்டு அப்படின்னு நீங்கள் வந்து நீங்களாவே ஹேண்ட் ரிட்டனாக எழுதி வச்சுக்கலாம். இல்லைப்பா நம்ம டெக் காய் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆப்ஸ் எல்லாம் இருக்குது. ஃபோக்கஸ் டு டூ, டொமேட்டோ டைமர். ஸோ ஓகே, அந்த ரெண்டுமே ஒரு நல்ல ஆப்ஸ். இந்த டொமேட்டோ டைமரை வந்து நீங்கள் லேப்டாப் கூடவுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அவ்வளோதாங்க பொமடோரோ டெக்னிக். ஜாலியாக படிங்க, ஜம்முன்னு எக்ஸாம் எழுதுங்க. ரைட்? இது தாண்டியும் கொஞ்சம் எங்கே ஆரம்பிக்கிறது, எப்படி போகிறதுன்னு தெரியலனா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம இதுக்கப்புறம் டெய்லி பேசிஸில் மேக்ஸ், அதுக்கப்புறம் மற்ற சப்ஜெக்ட்ஸும் போட போகிறோம். அதை தாண்டி டெய்லி ஷெட்யூல் அண்ட் ஈவினிங் குவிசஸும் நம்ம இதுக்கப்புறம் தரலான் இருக்கோம். டெய்லி ஈவினிங் குவிசஸ் மேபி நாளையிலேருந்து கூட ஸ்டார்ட் ஆகும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெலிகிராமில் ஜாயின் பண்ணிட்டு டெய்லி ஈவினிங் குவிஸ் வந்து அட்டென்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஓகேவா? பாய்.